கவர்மெண்ட் இதில் வேலை. ஏதாவது ஒரு கயிறு நீங்கள் எடுத்துக்க, நான் எதுவும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். அதையே வச்சுக்கிறீங்களா மாற்றிக்கிறீங்களா? இல்லை, உங்கள் முடிவு தான். அப்படியே அந்த மேலே இருக்கிற கட்டை அப்படியே அவுத்துருங்க. ஏன்னா எப்படி வேணாலும் ஏமாற்றலாம். ஏமாற மாட்டேன்னு யாரும் சொல்லவே முடியாது. ஏமாற்றணும். இப்போ நான் இதை வச்சு என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தான் தெரியும், தோழருக்கு தெரியாது. ஏதாவது ஒரு கயிறை கீழே விட்டுருக்கு. அந்த 2 கயிறையும் அப்படியே முடிச்சு போட்டிருக்கு. நான் இதெல்லாம் அப்புறமா சொல்லித்தரேன். முதல்ல செஞ்சுட்டு முடிச்சு போட்டுருங்க. அதே மாதிரி அப்படியே திருப்பிட்டு இந்த பக்கம் பிரிச்சிருங்க. எந்த கயிறை முடிச்சு போட்டீங்களோ அதை கீழே விட்டுருங்க. முடிச்சு போட்டால் கீழே நல்லா கரெக்டாக செய்கிறீங்க, பொறுமையாக செய்யுங்க. இதை 2ஐயும் அப்படியே முடிச்சு போட்டுருங்க. ஏன்னா சில பேர் புரிஞ்சிக்க மாட்டாங்க. நம்ம ஒன்று சொல்லுவோம், அவங்க ஒன்று செய்வாங்க. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ அந்த 2 முடிச்சையும் அப்படி இடது கையில் வச்சுங்க. கொஞ்சம் அந்த மந்திரத்தூள் எடுத்து அது மேலே அப்படி போடுது. இருக்கும் போடுங்க. இப்போ அவன்கிட்ட மட்டும் நம்ம மந்திரத்தூள் இருக்கிறார், அவன் தான் மந்திரத்தூளை வச்சுருக்கான். ஏமாத்துங்கன்னு அர்த்தம். மந்திரத்தூள்னால ஏமாத்துறதான். அப்படி போடுங்க, மேலே போடுங்க. கீழே சிந்தாதீங்க, கரெக்டாக அந்த முடிச்சு மேலே போடுங்க. சரி, அப்படி இந்த இடது கையில் இந்த கயிறை வச்சுட்டு அப்படியே சுற்றிட்டு வாங்க பொறுமையாக. இடது கையில் வச்சுக்கிட்டு அப்படியே பொறுமையாக சுற்றிட்டு வாங்க. ஃபுல்லாக சுற்றிட்டு இன்னும் கொஞ்சம் அந்த மந்திரத்தூள் எடுத்து அது மேலே அப்படி போடுங்க. மெதுவாக அப்படி பிரித்து காமிங்க. பாருங்க. ஏன் என்னாச்சு? முடிச்சு அதில் இருக்கு. மந்திரத்தோட கீழே போட்டிக்க. அதுக்குதான் நான் சொன்னேன் பொறுமையாக செய்யுங்கன்னு. இன்னொன்று சொன்னேன், மந்திரனால ஏமாத்து வேலைன்னு சொன்னேன்ல, இந்த முடிச்சு 2 என் பையில கொண்டு போய் போடுறதுக்காக தான். இதை முடிச்சு சும்மா தனியாக அதில் கட்டியிருந்தேன். அதை உருவிட்டு வந்தான் என் பையில கொண்டு போய் போட்டேன். முன்னாடியே போட்டால் நீங்கள் யோசனை பண்ணுவீங்க. அதுக்காக தான் முன்னாடி கொஞ்சம் மந்திரத்தூளை போடுங்க அப்படின்னு. மந்திரம்னு எவன் சொன்னாலும் அது பொய் தான். அதுக்காக தான் நான் சொல்கிறது, ஏமாறாமல் இருக்குன்னா நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். இப்போ சாமியை குளிப்பாட்டும் போது நம்ம கேட்க குளிப்பாட்டுவோம். சந்தனாபிஷேகம், விபூதி அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம்மா. திரும்ப டக்குன்னு பார்த்தீங்கன்னா திரையை போட்டுருவான். என்னடா சாமி சாப்பிட போகுதும்மா, இந்த பையன் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். எனக்கு முன்னாடி குளிக்கிற சாமி எனக்கு முன்னாடி சாப்பிடாதா கேட்கறதுக்கு ஆள் கிடையாது.